இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டம் ஜூலை 20க்கு பிறகு டெல்லியை கடந்து நாடு முழுவதும் விரிவடைய தொடங்கியது. இந்த போராட்டத்தின் எழுச்சியை கண்ட அரசு போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தையின் போது தர்மேந்திர பிரதான் பதவி விலகல், நீட்டால் உயிர் இழந்த மாணவர்களுக்கு தலா ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்குதல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுதல் மற்றும் எதிர்காலத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகளை அரசும் ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து இந்த போராட்டம் திரும்ப பெற்றது. இந்த போராட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து பாஜக ஆளும் மாநிலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குறிவைக்கப்படுவதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் வெளியான தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும், மேலும் மாணவர்கள் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் மீண்டும் போராட்ட களத்தில் இறங்குவோம் என கரப்பான்பூச்சி கட்சியினர் எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் டெல்லியில் போராட்டத்தில் கலந்து கொண்ட 25 வயதான ருசிகா சிங் என்ற பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போராட்டத்தின் போது ஜூலை 23 அன்று அவர் பேசிய பேச்சு பிரதமர் அலுவலகத்தின் கண்ணியத்தை குலைக்கும் வகையிலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நொய்டா விரைவுச்சாலை காவல் நிலையத்தில் 0 FIR பதிவு செய்யப்பட்டு பின்னர் விசாரணைக்காக பாராளுமன்ற வீதி காவல் நிலையத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டுள்ளது. அந்த பெண் மீது பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் ஆட்சேபனைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறாக இருக்கலாம், இருப்பினும் போராட்டக்காரர்களுக்கு எதிராக காவல்துறையை ஏவுவதும் அவர்கள் மீது குற்ற வழக்குகளை பதிவு செய்வதும் ஏற்புடையதல்ல என்று கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.